மாப்பு டாஸ்க்ல 3 டீமுக்கும் ஒரு ஸ்டார் பெர்ஃபார்மரையும் ஒரு வொஸ்ட் பெர்ஃபார்மரையும் இந்த வாரத்தோட வீக்லி டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயிற்சிகர் ஆப்ஷன் நடத்திட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ அந்த டாஸ்க்கில் வந்து ஒரு நாள் கம்ப்ளீட் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ அந்த ஒரு நாள் கம்ப்ளீட்டில் ஃபஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டீம்லேயும் மொத்தம் 3 டீம் இருக்காங்க. ஸோ அந்த 3 டீம்லையும் ஒவ்வொருத்தர் செலக்ட் பண்ணி ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மர் அண்ட் ஆல்சோ ஒரு ஒஸ்ட் பர்ஃபார்மர் சொல்லிட்டு 2 பேர் செலக்ட் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டீமுக்கும் சொல்லிக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு டீம்லேருந்தும் ஒரு ஒஸ்ட்டு ஒரு பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு 3 பேர் நாமினேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் என்னென்னா 4 நாள் இருக்கப்போ 4 நாளும் ஒவ்வொரு நாள் முடிவுலையும் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் யார் பெஸ்ட் யார் ஒஸ்ட்டுன்னு சொல்லிட்டு 4 பேர் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதன் பேஸில் வந்து எங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் உங்களுக்கு யார் பெஸ்ட்டு ஒஸ்ட்டுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டாக பெஸ்ட் பர்ஃபார்மர் சொல்கிறதுக்காக ரம்யா ஜோவும் அண்ட் விக்கல் சிக்கம் 2 பேர் வந்திருந்தாங்க. அவங்க வந்து ஃபஸ்ட்டு கனித்திரவு சொல்லியிருந்தாங்க. அடுத்து வந்து அமித் சொல்லியிருந்தாங்க. அதுக்கடுத்து பிரச்சனை சொல்லியிருந்தாங்க. ஸோ இவங்க 3 பேரும் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் சொல்லிட்டு ஒவ்வொருத்தர் செலக்ட் பண்ணி செய்யணும். பெஸ்ட் வந்து கனித்திருவை சொல்கிறோம், அமித்துக்கு கொடுக்குறோம், பிரஜனுக்கு சொல்கிறோம். அடுத்ததாக சாண்டா வந்து பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் செலக்ட் பண்ணி சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து சொன்ன காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து எடுத்திருந்த கேரக்டரைசேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவர் வந்து அவரோட கேரக்டர் நல்லா டிசைன் பண்ணி நல்லா பர்ஃபார்ம் பண்ணி தான் சொல்லிட்டு ஒரு நபரை குறிப்பிட்டாங்க. ஸோ அவர் யாருன்னு சொல்லிட்டு இருந்தால் நீங்கள் கெஸ் பண்ணிக்கிட்டீங்க. அது வேறு யாரும் கிடையாது, தன்னோட ஹஸ்பண்ட் வந்து பிரஜனை தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ போன டைம் பார்த்துருப்பீங்க அந்த சீக்ரெட் டாஸ்க்லேயும் பிரஜனுக்கு தான் வந்து ஃபேவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த டாஸ்க்லேயும் பிரஜனுக்கு தான் ஃபேவர் பண்ணிக்கிறாங்க. பட் கேட்டால் தனித்தனியாக ஆடுறன்னு சொல்லிக்கிறாங்க. அவர் எடுத்த கேரக்டரைசேஷன் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ஒரு வழியாக எல்லாரும் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் செலக்ட் பண்ணி முடிச்சாங்க. அடுத்து ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் செலக்ட் பண்ணி ஒவ்வொருத்தர் வந்திருந்தாங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து ரம்யா ஜோ தான் வந்திருந்தாங்க. ரம்யா ஜோ வந்துட்டு விக்கல் சீக்கிரம் தான் சொல்லியிருந்தாங்க. அவர் வந்து ரொம்ப ஒஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன ரீசன் சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து பெருசாக எந்த வேலையும் செஞ்ச மாதிரி தெரில, எந்த ஒரு பெருசாக க்ரியேட்டிவாக என்டர்டைன்மெண்ட் பண்ண மாதிரி தெரில, எனக்கு எதுவும் அந்த மாதிரி பண்ண மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை விக்கல் நோட் பண்ணி வச்சுட்டாரு. ஓ நான் பண்ணது உனக்கு தெரியலையா, இப்போ எங்கே போய் நான் எப்படி அடிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டாரு. ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மர் விக்கல்ஸ் பெருசாக என்டர்டைன்மெண்ட் பண்ணி நாங்கள் பார்த்ததில்ல, ப்ளஸ் அவங்க வேலை செஞ்சு நான் பார்க்கல. அங்கே நோட் பண்ணி வச்சுக்கிட்ட விக்ரம்ஸ் வந்து அவருக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது அவர் வந்து ஒஸ்டமாக செலக்ட் பண்ணும்போது அவரும் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி ரம்யா ஜோ தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அவர் என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன காரணத்தை அப்படியே கொஞ்சம் திருப்பி சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அவர் வேலை செஞ்ச மாதிரியே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா அவர் வேலை செஞ்சு நாங்கள் எங்கேயுமே நான் பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ ரம்யா ஜோ வந்து வேலை செஞ்சு இவர் பார்க்கவே இல்லாமல் என்டர்டைன்மெண்ட் பண்ணி இவர் பார்க்கவே இல்லாமல் ஸோ டிட் ஃபார் டட் நான் நீ சொல்கிறதுக்கு நான் அவனை திருப்பி சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். இது நல்லா இருக்கா நீங்கள் விளையாடுற கேம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுச்சு. ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் ரம்யா சொல்கிறோம். என்டர்டெயின்மெண்ட்டாக பண்ணாங்களான்னா யாருக்கும் எங்களுக்கு பெருசாக ஞாபகம் வரல.